ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் சீரீஸில் வந்து இன்னும் ரிமைனிங் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி போட்டிருந்த கொஷினோட வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா நம்மளை வந்து வெஞ்சுரி மீட்டரோட டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க. வெஞ்சுரி மீட்டரோட டிஸ்சார்ஜ் வந்து Q is equal to A1A2 root of 2GH divided by square root of A1 square minus A2 square. இதுதான் ஆக்சுவலி ஆன்சர். இதோட நம்ம சிடியை மல்டிப்ளை பண்ணோன்னா இது வந்து ஆக்சுவல் டிஸ்சார்ஜை தரும். பட் அவன் நம்மளை வந்து தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் தான் கேட்டிருக்கான். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஆன்சர். அவன் ஆக்சுவல் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா நம்ம இதோட சிடியை மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த சிடின்னு இருக்கிறது என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து வெஞ்சுரி மீட்டருக்கு 0.9லேருந்து 0.98 வரைக்கும் இந்த வெஞ்சுரி மீட்டருக்கு இந்த சிடி வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹெச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெச்ன்னு இருக்கிறது என்னதுன்னா பீசோமெட்ரிக் ஹெட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீசோமெட்ரிக் ஹெட் சேஞ்சுன்னு இருக்கிறது வந்து சம் ஆஃப் ஸ்டாட்டிக் ஹெட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஹெட்டோட சம்மேஷன் தான் வந்து இந்த ஹெச். இந்த ஹெச் வந்து பீசோமெட்ரிக் ஹெட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல ஹாரிசான்டலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் ஹெட்டே க்ரியேட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் இட்ஸ் இந்த ஸ்டாட்டிக் ஹெட்டோட நிறுந்துடும். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த கேஜ் டிஃபரன்ஸ் மல்டிப்ளைடு பை இந்த மேனோமெட்ரிக் லிக்விடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டிவைடட் பை இந்த உள்ள ஃப்ளோ ஆகிற லிக்விடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி -1. இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுக்காம அவன் டென்சிட்டி கொடுத்துருந்தானா அதையும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த இடத்துல SM/Sன்னு யூஸ் பண்ணலாம், இல்லை டென்சிட்டி ஆஃப் மேனோமெட்ரிக் லிக்விட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளோயிங் லிக்விட் இதுக்குள்ளே -1 போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினுக்கு உண்டான டீட்டெயில்டு ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல பெர்னோலி தியரம் இது வந்து எதோட கன்சர்வேஷன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பெர்னோலி தியரம் இஸ் அ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆக்சுவலி ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கைனெட்டிக் ஹெட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஹெட்டோட எல்லாமே சேர்த்து அந்த என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் சேமாக இருக்குது. நம்ம லா அப்படி தான் கன்சர்வ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆக்சுவலி பெர்னோலி தியரம் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பேர் வந்து ஸ்டாட்டிக் ஹெட், இது பேர் வந்து கைனெட்டிக் ஹெட், Z வந்து பொட்டன்ஷியல் ஹெட். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஹெட்டும் கைனெட்டிக் ஹெட்டோட சம்மேஷன் தான் நம்ம வந்து ஸ்டாக்னேஷன் ஹெட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாட்டிக் ஹெட்டு ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஹெட்டு வந்து ஸ்டாட்டிக் ஹெட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஹெட்டு இதோட சம்மேஷன் வந்து பீசோமெட்ரிக் ஹெட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். சரி, இது இப்போ வந்து நம்ம பெர்னோலி தியரம் பற்றி டோட்டலாக பார்த்துட்டோம். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இதே மாதிரி வேறு எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்றது வந்து கண்டினியூட்டி தியரம், கண்டினியூட்டி ஈக்குவேஷனுக்கு ஆன்சராக வரும். கண்டினியூட்டி ஈக்குவேஷனுக்கு இதே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஜெட் என்ஜினுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை தான் ஆக்சுவலி இப்படி தான் நம்ம கொஷினை மாடிஃபை பண்ணி கேட்டுனா இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த லோயர் ஹீட்டிங் வேல்யூ ஆஃப் ஃபைனல் அப்படின்னு இருக்கிறது வந்து என்னதுன்னா லைக்
இப்போ ஒரு கம்பஷன் ப்ராசஸ் நடக்குது. அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ் ஆகுது, ஒரு ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டியை லைக் கம்ப்ரஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு 150 டிகிரி செல்சியஸ் கொண்டு போயிட்டு அதில் இருக்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம், அதாச்சும் என்தால்பி எல்லாம் கால்குலேட் பண்ணிகிட்டே வருவோம். அதில் நம்ம வாட்டரை கணக்கெடுக்காமல் பண்ணுறது பேர் வந்து லோயர் ஹீட்டிங் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு கான்ட்ரடிக்டரி டேர்மாக இன்னொன்று இருக்கிறத பேர் வந்து ஹையர் ஹீட்டிங் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஹையர் ஹீட்டிங் வேல்யூவில் வந்து அதே தான் லைக் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபியூல் எடுத்துகிட்டு அதை பேர்ன் பண்ணிவிட்டு அந்த கம்பஷன் ப்ராடக்டை நம்ம வந்து எல்ஹெச்வியில் வந்து நம்ம 150 டிகிரி செல்சியஸில் கொண்டு போகணும். இந்த ஹெச்ஹெச்வியில் வந்து 25 டிகிரி செல்சியஸ் கொண்டு போயிட்டு அதோட லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வெப்பரைசேஷன் ஆஃப் வாட்டரையும் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அது பேர் தான் ஹெச்ஹெச்வி. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து என்தால்பி ஆஃப் த கம்பஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி எல்எல்வி வந்து எப்பயுமே கம்மியாக இருக்கும் ஹெச்ஹெச்வியோட கம்பேர் பண்ணுறப்ப. எல்ஹெச்வி வந்து கம்பஷன் ப்ராடக்டை 150 டிகிரி செல்சியஸுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி ஹெச்ஹெச்வி வந்து கம்பஷன் ப்ராடக்டை 25 டிகிரி செல்சியஸுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி நம்ம எல்ஹெச்வியில் நம்ம வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஹெச்ஹெச்வியில் நம்ம லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டரை நம்ம கணக்கில் எடுத்துப்போம். ஸோ இதுதான் எல்ஹெச்ஹெச்ஹெச்வியோட லைக் டேபிளர் காலம் டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை வந்து த்ராட்லிங் ப்ராசஸ்னால் என்னது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம த்ராட்லிங் ப்ராசஸில் வந்து நமக்கு என்தால்பி வந்து சேமாக இருக்கும். இந்த த்ராட்லிங் ப்ராசஸை நம்ம வேறு எப்படி சொல்லலாம்னா ஆல்சோ நோன் அஸ் ஐசென்தால்பிக் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஐசென்தால்பிக் ப்ராசஸ். இந்த ஐசென்தால்பிக் ப்ராசஸ் அப்படின்றதுனா என்னதுன்னா H1ம் H2வும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து எதில் அக்கர் ஆகும்னா கேபிலரி டியூப்பில் மோஸ்ட்டாக நம்ம அக்கர் பண்ண வைப்போம். கேபிலரி டியூப். இதே நமக்கு S1ம் S2, இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதே நமக்கு வந்து என்ட்ரோபி வந்து ரெண்டு ஸ்டேட்லேயும் சேமாக இருக்குன்னா அதை வந்து நம்ம ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் அப்படி இல்லைன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஐசென்ட்ரோபிக் ஆர் அடியபேட்டிக். இதுதான் வந்து லைக் இதை வச்சு கான்ட்ராடிக்டரியாக இன்னொரு கொஸ்டின் உருவாக்கணும்னா இதை எப்படி உருவாக்கலாம், S1 S2ன்னா என்னது அப்படின்ட்டு. ஸோ இந்த கொஷினில் இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம வந்து ரீஜெனரேட்டிவ் சைக்கிள்னால் என்னென்னு பார்ப்போம். ரீஜெனரேட்டிவ் சைக்கிள்ன்றது வந்து நம்ம டர்பைன்லேருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஏதோ ஒரு மீடியத்தை எடுத்துகிட்டு ஹீட்டாக இருக்க மீடியத்தை நம்ம கம்பஷன் சேம்பருக்கு அனுப்புறதுக்கு முன்னாலே நம்ம ப்ரீ ஹீட்டை பண்ணி கம்பஷன் சேம்பருக்குள்ளே அனுப்புறதுனால நமக்கு ஹீட் ரெக்குவயர்மெண்ட் வந்து லைக் டு ஹீட் த கேஸ் வந்து கம்மியாகும். நம்ம QS அதாச்சும் QSன்றது வந்து இந்த கம்பஷன் சேம்பரில் கொடுக்குற ஹீட்டு அது வந்து நமக்கு இந்த ரீஜெனரேட்டிவ் சைக்கிளில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கம்மியாகும். அதனால் எஃபிஷியன்சிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ஒர்க்கு பை ஹீட் சப்ளைடா. ஸோ ஹீட் சப்ளைடு குறையிறதுனால நமக்கு வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் ரேங்கைன் சைக்கிள். இதுதான் வந்து ஆன்சர். இந்த இடத்துல மாஸ் கன்வெக்ஷன் அப்படின்றது எதெல்லாம் எடைப்பட்டு நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மாஸ் டிஃப்யூஷனையும் கணக்கெடுத்துக்கும், அதே மாதிரி ஃப்ளூயிட் மீடியத்துலேயும் நடக்கிற டிஃப்யூஷனை கணக்கெடுத்துக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து மாஸ் கன்வெக்ஷனுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷினில் வந்து நான் இன்னொரு சர்டன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நம்ம அதே மாதிரி ரீஜெனரேட்டிவ் அப்படின்ற மாதிரியே நமக்கு ரீஹீட்டிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது.
ரீஹீட்டிங்கில் என்னதுன்னா நம்ம 2 செட் ஆஃப் டர்பைன்ஸ் வச்சுருப்போம். அதே மாதிரி 2 வாட்டி ஹீட் பண்ணுவோம். இதனால் நமக்கு வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்ல முடியாது. இது வந்து solely டிபெண்ட்ஸ் அப்பான் த மீன் டெம்பரேச்சர் ஆஃப் ஹீட் அடிஷன். ஆனால் நம்ம ஒன்று வந்து தெளிவாக சொல்லலாம், ரீஹீட்டிங் பண்ணுறதுனால நமக்கு உள்ளே போகிற டர்பைனுக்குள்ளே போகிற ஃப்ளூயிடோட மாய்ஸ்சர் வந்து அதாச்சும் எக்ஸு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் பிளேடோட லைஃப் வந்து டர்பைனோட லைஃப் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இதை மட்டும் நம்ம ஷோராக சொல்ல முடியும். பட்டு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றது வந்து மீன் டெம்பரேச்சர் ஆஃப் ஹீட் அடிஷனை பொறுத்தது. ஸோ இதுதான் வந்து ரீஹீட்டிங் சைக்கிளோட டயக்ராம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டர்பைனில் வந்து நம்ம ஒரு சர்டைன் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் டர்பைன் எக்ஸ்பேன்ஷனில் நமக்கு வந்து எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதாவது ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் இதில் வந்து டபிள்யூடின்னு இது ஒரு டபிள்யூடி, இது ஒரு டபிள்யூடி. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹீட்டை சப்ளை பண்ணியிருக்கோம். 2 to 3ல் நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நமக்கு வந்து இன்டர் கூலிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இன்டர் கூலிங்குன்றது வந்து லைக் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்றது வந்து டவுட்டு தான். பட் இதை இன்டர் கூலிங்கோட மெயின் ஃபங்க்ஷன் என்னதுன்னா, லைக் கோல்டாக இருக்க கேஸை வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ணலாம் ஹாட் ஏரை விட. ஸோ இதுதான் வந்து இன்டர் கூலிங் பர்பஸுக்கு உண்டான மெயின் ஃபங்க்ஷனே. ஸோ இது தான் வந்து இன்டர் கூலிங்கை பற்றி சொல்ல வேண்டியது. நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி 2 காம்பினேஷனை பண்ணி யூஸ் பண்ணுறப்ப, அதாச்சும் இந்த இன்டர் கூலிங் அதுக்கப்புறம் ரீஹீட்டிங் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறப்ப நமக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து கன்சிடரபிளி நமக்கு லைக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தனித்தனியாக பண்ணுறத விட. இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த கொஷினில் வந்து நமக்கு டர்போ சார்ஜிங் வந்து கம்ப்ரஸரை இந்த டர்போ சார்ஜிங்கில் கம்ப்ரஸர் எதன் மூலமாக சுற்றுது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. டர்போ சார்ஜரில் வந்து நம்ம எக்ஸாஸ்ட் கேஸை அதோட பாத்தை சேஞ்ச் பண்ணி இந்த கம்ப்ரஸரை ரன் பண்ண வைப்போம். ஸோ இந்த டர்பைன் வந்து எக்ஸாஸ்ட் கேஸை வேஸ்ட் கேஸை யூட்டிலைஸ் பண்ணி இந்த கம்ப்ரஸர் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. இதே நமக்கு சூப்பர் சார்ஜர் அப்படின்றது வந்து லைக் இந்த என்ஜின்லேருந்து ஒரு தனியாக ஷாஃப்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லையா நம்ம வந்து இந்த என்ஜினுக்கும் இந்த கம்ப்ரஸருக்கும் ஒரு பெல்ட் கனெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து நிறைய ஏரை என்ஜினுக்குள்ளே புல் பண்ணுவோம். அது பேர் தான் சூப்பர் சார்ஜர். டர்போ சார்ஜர் வந்து வேஸ்ட் கேஸை யூட்டிலைஸ் பண்ணோம். இந்த சூப்பர் சார்ஜர்ன்றது வந்து என்ஜின்லேருந்து ஒரு ஷாஃப்ட் மாதிரி கனெக்ட் ஆகி, அப்படி இல்லைனா பெல்ட்டு மூலமாக கனெக்ட் ஆகி நிறைய ஏரை என்ஜினுக்கு புல் பண்ணி அனுப்புவோம். ரெண்டுத்தோட பர்பஸும் பார்த்தோன்னா என்ஜினுக்குள்ளே நிறைய ஏரை அனுப்ப வைக்கிறது தான். ஸோ இந்த கொஷினில் பார்த்தோன்னா நமக்கு வந்து தெர்மோசெட்டிங் பாலிமர் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்தம் 2 விதமான பிளாஸ்டிக் இருக்குது. ஒரு செட் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து நம்ம மறுபடியும் மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்னொரு செட் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து லைக் ஒரு வாட்டி பண்ணிட்டோன்னா அது ரிஜிட் ஆகிடும். நம்ம ஹீட்டு பண்ணாலும் அதை வந்து லைக் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிளாஸ்டிக்கை தான் நம்ம வந்து தெர்மோசெட்டிங் பாலிமர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாச்சும் ரீயூஸ் பண்ண முடியாது. அதை இட் வில் பிகம் ரிஜிட். ஸோ கிரே கேஸ்ட் அயனை வந்து நம்ம எதுக்கு அனீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அனீலிங்கிறது வந்து லைக் ஒரு டைப் ஆஃப் லைக் ஒரு கூலிங் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். இதில் என்ன நம்ம பண்ணுவோன்னா, ஒரு மெட்டீரியலை ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபர்னேஸ்லேயே கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து ஹோமோஜனைசேஷன் ஆகி கிரெயின் சைஸ்லாம் ரொம்ப லைக் அதை ஃபர்னேஸ்லேயே வச்சு கூல் பண்ணிகிட்டே வரதுனால கிரெயின் சைஸ்லாம் ரொம்ப குட்டியாக ஃபைனராக ஆகிடும். இதனால் நமக்கு ரிசல்ட்டாக என்ன கிடைக்கும்னா லைக் ஹார்ட்னஸ் வந்து டிராஸ்டிக்கலி கம்மியாகிடும். அதே மாதிரி லைக் டக்டிலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும்.
ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தோன்னா சாஃப்ட் அந்த கேஸ்ட் காம்போனண்ட் அப்படி தான் ஆன்சர் வரும். டக்டிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், மெலியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மார்டன்சைட் ஃபேஸ் வந்து இதுக்கு சம்மந்தமே கிடையாது. லைக் அதை ரொம்ப ட்ராஸ்டிக்காக கூல் பண்ணால் தான் நம்ம மார்டன்சைட்டுன்ற ஒரு இதுவே ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் வந்து அனிலிங் மூலமாக நடக்கிற சேஞ்சஸ். ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர் ஆகும், ஹார்ட்னஸ் கம்மியாகிடும், டக்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். இதில் பார்த்தோன்னா நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் வ்ராடைன் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா அலாங் த லைன் ஆஃப் ஸ்லாக் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் நமக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் வ்ராடைன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். மினிமமாக இதுக்கு வந்து ஆன்சருக்கு மினிமம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா லைக் பர்பண்டிகுலர் டு த ஸ்லாக் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் நமக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் வ்ராடைன் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு வ்ராடைனை நம்ம லோட் பண்ணுறோன்னா அதோட லைன் ஆஃப் ஸ்லாக் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணோன்னா லைக் அது வந்து கொஞ்சம் சஸ்டைனபிளாக இருக்கும் அந்த ப்ராடக்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. நம்ம நாளைக்கு ஒரு ரிமைனிங் 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னால் பார்த்த கொஷின்ஸோட வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.